சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க நான் எதை பற்றியுமே தப்பாக பேசலை, எல்லா கடவுளும் ஒன்று அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு 20 பேர் சேர்ந்து நான் வாட்டர் சர்வீஸில் வேலை பார்த்ததுன்னு 20 சேர்ந்து என்ன ஏதுன்னு கேட்காம நீ அடிச்சு விட்டாங்கய்யா. இசைவாணி ஐயப்பனை பத்தி பேசுனது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அப்படி ஒரு கருத்து கேட்டுக்கிட்டு நாங்க இன்னும் அமைதியா இருக்கோம். சட்டப்படி நடவடிக்கை விடுதலை சிறுத்தைகள் தாக்குதல் பூராமே சாதி ரீதியாக இருக்கு. சாதி ரீதியான சமூக பகையை விடுதலை சிறுத்தைன்ற போர்வையை வச்சு அவங்க தீர்த்துக்கிறாங்க. இது உச்சகட்ட, இது தேவையில்லாத மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்க காலத்துல விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சி இரு சமூகத்துக்குள்ளே ஒரு பக்கம் வண்டியர் பக்கமும் இங்கிட்ட தேவர் பக்கம் மாற்றி மாற்றி தூண்டி விடுவது இந்த விடுதலை சிறுத்தைகளோட வேலையா இருக்கு. இப்படியே நிலை தொடர்ந்தால் விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து நான் மிகப்பெரிய என் சமுதாயத்தை மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பேன். என் தேவரும் வண்டியரும் சேர்ந்து கூட தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை அடக்கும் போராட்டத்தை கையில் எடுப்போம் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பான வரும் காலங்களில் அவர்கள் இந்த நிலையை மாற்றி ஒழுக்கமா வாழ பார்க்கணும். ஏன்னா நீ யாரையும் அடிச்சிடலாம் ஈஸியா நினைக்காதீங்க. வன்மமா அங்க டிஷர்ட் போட்டா அடிக்கிறீங்க, இங்க ஒரு பையன் வீடியோ போட்டா ஒரு தேவமான தெரிஞ்சு அடிச்சிருக்கீங்க. அதோட இருந்தீங்கன்னா நான் கடுமையா எச்சரிக்கிறேன். இல்லாட்டி மிகப்பெரிய போராட்டம் பண்ணிக்கும். கண்டிப்பான முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடக்கப்படும் முறை விட மாட்டோம். இது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை எச்சரிக்கையாக கூறுகிறேன். உடனடியாக இவர்களை கைது செய்து இந்த பிரச்சனை முற்றுகையிடம் தேடி எஸ்பி அவர்களிடம் புகார் தெரிவித்திருக்கிறேன், போனில் தெரிவித்திருக்கிறேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.